டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போமா நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மகாஜனார்த்தனன் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பெடுத்ததிலிருந்து பிரேக்கிங்கு பஞ்சமே கிடையாது. அப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. திமுக இந்தியா கூட்டணியில் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டோங்கிறத அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. துரோகி காங்கிரஸ் அப்படிங்கிறத முன்னாள் முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்த திமுகவுக்கு என்னவா இருக்கும்? திமுக தான் இப்போ இந்திய கூட்டணிக்கு போகல அப்படின்னு ஒரு தீர்மானம், டெல்லியில் நடக்க போகிற கூட்டணிகளை நாங்கள் பங்கெடுக்கலன்னு முடிவு சொல்லிட்டாங்க, அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுடைய நகர்வு கூடுமான வரைக்கும் என்டிஏ கூட்டணியை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா ஒரு 20க்கு மேற்பட்ட எம்பிக்கள் கையில் வச்சுருக்காங்க. ஸோ இப்பொழுதைக்கு இங்கே ஆட்சியில் இருக்க போகிறதில்ல. இன்னொரு 5 ஆண்டுகள் இப்படியே லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்தாலும் அந்த இதுலேயும் ஒன்றும் பெருசாக சோபிக்க முடியாது. இப்போயே பார்த்தீங்கன்னா மேயர் பிரியாவுக்கும் தாவேகா எம்எல்ஏக்கும் தகராறு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு தான் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால் இதெல்லாம் இருக்கும்பொழுது பவர் சென்டருங்கிறது இருந்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயமாக ஏன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் நிறையா விஷயங்களை இழந்துட்டாங்கன்னே சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். அதனால் எனக்கு தெரிந்து இப்பொழுதுக்கு ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் என்டிஏல ஒரு ஷஃபிள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்டிஏ அலைன்ஸ் சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில், ஈவன் அந்த மினிஸ்ட்ரியில் கூட எனக்கு தெரிஞ்சு திமுக பங்கெடுக்கலாம்ங்கிற அளவுக்கு ஆன நகர்வுகள் தான் நடந்திருக்குங்கிற மாதிரி பார்க்க முடியுது. போன வாரம் கூறுகளில் நடந்த திமுகவின் உயர்மட்ட குழு மீட்டிங், அந்த டிஸ்கஷன்லாம் கூட இது ப்ராடராக பேசியிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு இருக்குது. அதுக்கான அப்ரோச்சுகளும் ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறது தான் தெரியுது நிதர்சனமாக. ஸோ 2029 எலெக்ஷன் வரும்பொழுது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கும் போயிருப்பாங்களோங்கிற ஒரு சிந்தனை தான் இருக்குது. இல்லை, இப்போ இருக்குது நீங்கள் சொல்கிற ஒரு சுச்சுவேஷனை பார்த்தா, இப்போ மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றி ஆகணும். மகளிர் மசோதா நிறைவேற்றணும். ப்ளஸ் நிறைய மசோதாக்கள் பெண்டிங்கில் இருக்குது. ஏற்கனவே 3 மசோதாக்கள் ரிஜெக்ட் ஆகிருக்குது. அப்படிங்கிறப்ப திமுகவுடைய 22 எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் கிடச்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் மாநிலங்களவையிலும் 8 எம்பிக்கள் இருக்காங்க. 22+8 ஒரு 30 வரைக்கும் அவங்க கையில் இருக்குங்கிறப்ப திமுகவோட சேர்ந்து ஒரு சில அரசியல் கட்சிகளும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மம்தாவிட்ட இருந்து விலகி தானாக டைரெக்டாக போய் ஆதரவு கொடுக்குற அந்த சைடும் வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்தில், அதுவும் இல்லாமல் இப்போ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆம் ஆத்மியோட 7 ராஜ்யசபா எம்பிக்கள் ஆல்ரெடி அங்கே சப்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது ஈவன் இன்ஃபேக்ட் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் சொல்கிற மாதிரி மீதி இருக்கிற 80 பேரில் 55 பேர் தனியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க மம்தா இதுலேயும். ஸோ அது தவிர அங்கே இருக்கிற எம்பிக்களுக்கும் ஆதரவுன்னு இருக்கும். ஸோ இப்படி போகும்பொழுது இது போகிற போக்க பார்த்தா ஒரு குறுகிய காலகட்டங்கள்லேயே ஃப்ளோரே மெஜாரிட்டி ஃப்ளோர் ஆகி ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இதனால் வரக்கூடிய ஈவன் ஒன் நேஷன் ஒன் தேர்தல் இருக்குது, ஒரே தேர்தல், அதுக்கான இது ஒன்றும் பெண்டிங்கில் இருக்குது. இது எல்லாத்தையுமே விரைவுபடுத்தக்கூடிய ஒரு செயலுக்காக இந்த மாதிரி எல்லா விதமான பார்லிமெண்ட்ரி ஹவுஸில் உள்ள சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பாரதிய ஜனதாவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி திமுக போகுங்க அப்படிங்கிற பட்சத்தில் அமைச்சரவையில் கூட இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக, ஏன்னா ஆல்ரெடி கூட்டணி அமைச்சரவை தான் இருக்குது. ஆல்ரெடி தெலுங்கு தேசம் இவங்க இருக்காங்க, அங்கங்கே சிராக் பாஸ்வான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டணி அமைச்சரவையில் பங்கு கூட கொடுக்கறதுக்கு கூட பாரதிய ஜனதா தயாராகிட்டதாக தான் கேள்விப்படுகிறோம். ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி, அவங்களே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அவரும் காங்கிரஸோட அலைன்ஸில் இருந்திருக்காரு, மற்றவங்களோட இருந்திருக்காரு, அவரும் போய் அங்கே ஆதரவில் இருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி தலித் இயக்கமாக பஸ்வானுடைய கட்சி இந்திய அளவில் பார்க்கப்படுற ஒரு கட்சி, அவங்களும் கூட இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய அளவில் இவங்களுக்கு அதனால் ஒரு பிரச்சனை. சிவசேனாவோட காங்கிரஸோட கூட்டணி வச்சப்ப டிஎம்கே வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிறதான இல்லை. இப்போ நடக்கிற அரசியல் நகர்வுகளை பார்க்கும்பொழுது தீய சக்தி 10 நிமிஷத்தில் தூய சக்தி ஆகும் பொழுது என்ன, ஸோ மற்ற பல கட்சிகள் கட்சியில் இணையும் பொழுது இதெல்லாம் இருக்கும்பொழுது மக்களுக்குமே இது ஒரு புரிதல் ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லலாம். தாவேகாவோட ஆட்சி மாற்றம் மக்கள் மத்தியிலையும் அரசியலுக்காக அப்படின்னு ஒரு முன்னாடிலாம் எப்படி போகிறாங்க எப்படி வருவாங்க, என்னங்க போன வாரம் வரைக்கும் அவங்க திமுக கூட்டணியில் இருந்தாங்க, இன்றைக்கி போயிட்டாங்க, இன்றைக்கி அமைச்சரவையில் பங்கு பெற்றுட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மக்களுக்கு அந்த ஏற்பு மக்கள் மனதில் இந்த ஏற்கிறது ஒரு அடிப்படையாக இதாகிடுது. முன்னாடிலாம் யோசிப்பாங்க எப்படி போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு. இப்போ அந்த மாதிரி ஒரு சிந்தனையே மக்கள் மத்தியில் இல்லை. ஆமாம்பா அவங்க கூட்டணி வச்சாங்க அதனால் இவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தாக்கத்தை ஒன்றும் பெரிய அளவில் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. இனிமேல் சனாதனம் தூக்கிட்டுலாம் இவங்க பேசவும் முடியாது, கூட வச்சுக்கிட்டு சனாதன எதிர்ப்புங்கிறதும் பேச முடியாது. ஏன்னா எப்படி விசிகா வெளியிலிருந்து ஆதரவு அடுத்து அமைச்சரவையில் இடம் பண்ணால், ஆனால் இன்னமும் நாங்கள் கூட்டணியில் சேரலை அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுக போனாலும் நாளைக்கு இவங்க கேள்வி கேட்க முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வருது.
அமைச்சரவையில் இடம்பெற்றால் யாருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் திமுகவில்? அதாவது எனக்கு தெரிஞ்ச அமைச்சரவையில் புதிய முகங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா முன்னாடியே இருந்த கனிமொழிக்கு வேணால் வாய்ப்பு இருக்கலாம். அது தவிர அப்படின்னா ராஜா இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த ஆட்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதுவாக தான் இருக்கும். ஃப்ரெஷ் ஃபேஸாக யாராவது இளம் தலைவர்கள் யாராவது நிறைய பேர் இருக்காங்க, பேர் இப்போதைக்கு தெரியும், இருந்தாலும் கூப்பிட வேண்டாம்ங்கிற ஒரு இதில் தான். ஸோ இளம் தலைவர்களை முன்னெடுத்து அவங்களுக்கு வந்து மினிஸ்டரியல் பெர்த் கொடுப்பாங்க. எம்ஓஎஸ் கூட கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 2 கேபினெட் கொடுப்பாங்கங்கிற மாதிரியும் பேச்சு எழுப்படுது. அப்போ ஏறத்தாழ திமுக என்டிஏ பக்கம் நகருதுங்கிறத வந்து அதுவும் நீங்கள் விரைவாகவே நகருங்கிறீங்க. ஆமாம், அதான் சொல்லுறேன், வரக்கூடிய ஷஃப்லிங்லேயே மினிஸ்டரியல் ஷஃப்லிங்லேயே அந்த இதுவும் இருக்கும். அதை கூட அது வந்து ஒரு எப்படியும் இன்னொரு 3 வருஷம் இருக்குல்ல லோக்சபா எலெக்ஷனுக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மக்கள் மனதில் ஒன்றும் ஒரு இதை ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவங்க சொல்கிற மாதிரி காங்கிரஸ் எதையுமே இது இல்லாமல் இவங்களாவது ஒரு கர்டசிக்கு சொல்லிட்டு போனாங்க. எதுவுமே சொல்லாமல் மறுநாள் காலையில் சால்வியை போட்டுட்டு உள்ளாட்சியிலும் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலும் கூட்டணின்னு ஒரேடியாக அறிவிச்சிட்டாங்கல்ல. ஸோ யோசித்து செஞ்சுருக்கலாம் அதை. ஸோ யோசிக்காமல் பண்ணது அதுக்கு வந்து அவார்டா பிரவீன் சக்கரவர்த்திக்கும் இன்றைக்கி வந்து ராஜ்யசபாவும் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இது வந்து ஒரு மக்கள் மனதில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. என்ன ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்த அலையன்ஸு திரும்பி ஃபார்ம் ஆகுது, இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்கங்கிறது தான் தெரியுது. இல்லை, ஒரு 2 அமைச்சர் பதவி மாநிலத்தில் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக காங்கிரஸ் வந்து தேசிய அளவில் காங்கிரஸ் அடியாகுதுங்கிறத பார்க்கலாமா? இல்லை, ஆமாம், அதுதான் உண்மை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க 2029 எலெக்ஷனை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் நானும் பார்க்குறேன் காங்கிரஸ். ஏன்னா 2029 என்னதான் இருந்தாலும் 3 டேர்ம் மோடி அவர்களுக்கு முடிந்து போயிடும், பாரத பிரதமர். இதுக்கப்புறமும் இன்னும் ஃபேமாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் ஒரு வேவ் திரும்பியும் வருமாங்கிறதெல்லாம் இட் இஸ் எ பிக் கொஸ்டின். ஸோ நேரு இருந்தார் அப்படின்னா அது வேறு விதமான ஒரு இது. இந்த காலகட்டங்களில் திரும்பியும் மோடியே ப்ரொஜெக்ட் பண்ணி மோடி அவர்களே பாரத பிரதமராக ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அதுக்கான நகர்வுகளை தான் முன்னெடுக்கிறாங்க. தென்னிந்தியாவில் வந்து தங்களுடைய ப்ரெசன்ஸை கொஞ்சம், ஏன்னா 140-150 சீட் சாலிடாக சவுத் இந்தியாவில் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் இல்லாமல் தென்னிந்தியாவில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலங்கள்லேயும் காங்கிரஸோட ப்ரெசன்ஸ் இங்கே 2 அமைச்சரே வந்துட்டாங்க. 60 வருடங்களுக்கு பின்பு 2 அமைச்சர் சென்னை தமிழ்நாட்டிலேயும் வந்துட்டாங்க. ஒரு புத்துயிர் தான் பெற்று இருக்கு. ஆனால் சொல்லப்போனால் காங்கிரஸ் கேரளாவிலும் ஆட்சி அமைச்சிட்டு அவங்களோட நகர்வுகள் 2029 நோக்கி 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனை நோக்கி இருக்கிறதோங்கிறது தான் என்னுடைய பார்வை. தேசிய அளவில் பெரிய தாக்கம் திமுக வெளியில் போனதுனால ஒன்றும் அவங்களுக்கு வந்துட போகிறது கிடையாது. ஃப்ளோர் ஹவுஸில் கவுண்ட் குறையுது. பட் இருந்தாலும் அவங்களும் ஃபியூச்சரிஸ்டிக்காக பிளான் பண்ணி தான் இந்த காய்களை நகர்த்துறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ திமுகவோட சேர்ந்து இப்போ திமுக பிஜேபியோட போகிறதா இருந்தால் தமிழ் அன்சாரியோட பார்ட்டி அவங்களோட இருக்குது, உதயசூரன் சின்னத்தில் நின்றுருக்காங்க. வைகோ வேற இருக்கார், அவர் சனாதனத்திற்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு லீடர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சியும் இருக்கிறாங்க, ஜவஹர்லாலுடைய கட்சி இருக்கும். அந்த ஒரு 59க்குள்ளேயே இவர்கள் ஒரு 3-4-5 சீட்டை கையில் வச்சுருக்கும் பொழுது இங்கே அதில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும்? இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி இவங்கெல்லாம் ஒரு இது கொடுப்பாங்களே தவிர அது ஒரு பெரிய அதை பார்த்து லார்ஜர் அஜெண்டாவை விட்டுற மாட்டாங்க திமுக. ஏன்னா அவங்களுடைய மினிஸ்டரியல் பெர்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்கள விட அவங்களுடைய மினிஸ்டரியல் பெர்த் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு இன்றைக்கி வந்து தமிழகத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் வேணும், அதாவது ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கிறங்கிற ஒரு ப்ரெசன்ஸ் வேணும். அந்த ப்ரெசன்ஸ் எப்போ கொடுக்கும் அப்படின்னா 2 அமைச்சர்கள் மத்தியில் ஆட்சியில் பங்கு இப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்களுடைய நகர்வுகள் இல்லாட்டினா அடுத்த கட்ட நகர்வுகளுக்கே ஒரு கேள்விக்குறியாயிடும். என்ன போவாங்க சொல்லுங்கள்? ஏன்னா எம்எல்ஏ இருக்கிற கான்ஸ்டியூன்சி எல்லாம் இப்போ திரும்பி லோக்கல் பாடி எலெக்ஷன் வச்சா டிவிக்கே திரும்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் உருவாயிடும். அப்படி இருக்கும்பொழுது அரசியல் பண்ணணும் அப்படின்னா ஆட்சி பீடத்தில் இருந்து தான் ஆகணும் அவங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. ஏன்னா அதை அவங்க உணர்ந்துட்டாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத பொழுது அவங்க பட்ட இங்கேயும் இல்லை, சென்ட்ரல்லையும் இல்லை. அதுதான் ஒரு அவங்களுக்கு பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு அது. ஸோ அந்த இதை திருப்பியும் தவற பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய பொருட்டாக திமுக எடுத்துக்காது அப்படிங்கிறது தான். துரை வைக்கோ ஆப்வியஸாக அவர் இப்போ எந்த பக்கம் போகிறதுன்றிருக்காரு. எப்படியும் 27ஆம் தேதி முடிவை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு வைகோ. ஸோ அவர் எப்படியும் திமுகலேருந்து வெளியில் போனாலும் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கலாங்கிற ஒரு நிலைப்பாட்டை துரை வைக்கவும் எடுக்கலாம். இல்லை துரை வைக்கோவுக்கு ஒரு மினிஸ்டரியல் பெர்த் கொடுத்தாங்கன்னா அங்கே கூட போகலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்கள இந்த ஆண்டுகளுக்குள்ளே மெர்ஜ் பண்ணுறது தான் நல்லது. அதர்வைஸ் மதிமுகங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கான துரை வைக்கோ அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடரணும்னா ஒன்று தாவேக்காவோட அவர் ஐக்கியமாகணும்,
இல்லை என்டிஏவோட ஐக்கியமாகணும். அதுதான். ஏன்னா திரும்பி திமுகவோட ஐக்கியமாவாருங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா அதில் இருந்தவங்க எல்லாரும் ஆல்ரெடி திமுகவுக்கு போயிட்டாங்க. யாருமே இல்லை. இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் இருக்குது. துரை வைகோவுக்கு அரசியல் வேணும் அப்படின்னா இந்த ஒரு 2 நகர்வு அது ஜூன் 27ஆம் தேதி தெரிஞ்சிருந்து தான் தெரியுது. ஏன்னா இப்போ வைகோ வெளியில் போயிட்டாருன்னா மலை சத்தியா அங்கே உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. டிஎம்கே சைடில் நிற்கிறதுக்கு ஒரு ஹோல்டாக மதிமுக வந்து ஓரளவுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவர் கையில் வச்சிருக்காருங்கிறத பார்க்கலாமா? கரெக்ட். இல்லை, மல்லை சத்யா அதான் வைகோவுக்காக தான் மல்லை சத்யாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மல்லை சத்யாலாம் வரும்பொழுது என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா லோக்கல் பாடியில் ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அசம்பிளி லெவலில் ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டுங்கிற அளவுக்கு தான். அது இன்னொரு 4-5 வருடங்கள் கழிச்சு தான். அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அரசியல். அதனால அப்போ அதை பார்த்துக்கலான்னு தான் விட்டுருவாங்க. வைகோவுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கிடைச்சிருவாரு அப்படிங்கிறதும் இருக்குது. வைகோவை அட்டாக் பண்ணுறதுக்கும் துரை வைகோவை பற்றி பேசுறதுக்கும் மக்கள் மத்தியில் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆளாக மல்லை சத்யாவை பொறுத்த வரைக்கும் வைகோவை அட்டாக் பண்ணி பேச மாட்டார். துரை வைகோவை அட்டாக் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆளாக வச்சுக்கலாம். பட் துரை வைகோ எடுக்கக்கூடிய ஸ்டாண்டில் தான் தாவேக்கான்னு போயிட்டாருன்னா மல்லை சத்யாவை இவங்க வளர்த்து விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இப்போ இந்த டிஎம்கேவோட இந்த அலைன்ஸ் போயிட்டு இருக்கிற டைமில் வந்து அண்ணாமலையினுடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வருது. அண்ணாமலை அடுத்த ஸ்டெப் அண்ணாமலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன். அண்ணாமலை தமிழக அரசியலை சுற்றி தான் நகர்வாருங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா என்னதான் ஒரு நேஷ்னல் ப்ரெசன்ஸ் இருந்தாலும் ஒரு லைம் லைட்டில் இருந்தாலும் ஆஸ் அ நேஷ்னல் பார்ட்டியாக ஒரு 4 வருஷம் இருந்தவங்களுக்கு ஆடியன்ஸ் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஒரு ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறனாலே அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாநில தலைவர் அப்படின்னா நான் என் பதவியிலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த கட்ட நகர்வை பண்ணியிருக்கலாம். அவர் இங்கேருந்து போய் தேசிய தலைவரை மீட் பண்ணி இத்தனைக்கும் என்ன தேசிய செயற்குழு உறுப்பினர் இப்போதைக்கு அவர். ஸோ இங்கேருந்து போய் அவரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களை பார்த்து அதுக்கப்புறம் பிரதமரோட ஒரு 40 நிமிடம் அளவுக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவருடைய ப்ரெசன்ஸு அவருடைய முக்கியத்துவம் என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். பட் அவருடைய நிகழ்வு அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் லோக்சபா எலெக்ஷன் வரைக்கும் ஏதாவது ஒரு மக்கள் இயக்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அமைப்பு ரீதியாக போய் ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான். அதை தொடர்ந்து லோக்சபாவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஈவன் அண்ணாமலை தலைமையை ஏற்கிறதுக்கு தமிழகத்தில் நல்ல இருக்கிற கட்சிகள், ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில் போகலாம். நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து இணைந்து செயல்படலாம். ஆமாம், என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா இதே மாதிரி கட்சிகளும் இருக்காங்க, அவங்களுக்கு அவர் கூட போகலான்ட்டு. 2வது விஷயம் சேஃப் பெட் தான் அண்ணாமலை. ஏன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப பரிச்சயமான ஆள். திமுகவினரே அண்ணாமலைக்கு எந்த இதுவும் கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டியும் எதனால் அண்ணாமலைக்கு வந்து பதவி மறுக்கப்பட்டது, மத்திய அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டது, இதெல்லாம் இன்னும் வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. அப்படி அந்த அளவுக்கு என்ன தேசிய தலைமைக்கு அண்ணாமலை மேலே ஒரு இதுன்னு தெரியல. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். பட் அண்ணாமலை தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தான் உருவாகுவாருங்கிறது இதுவாக இருக்குது. அது லோக்சபா எலெக்ஷனில் கூட திரும்பி போய் சேர்ந்துக்கலாமே. மனங்கள் பிரிந்ததுன்னு சொல்லி திரும்பியும் போய் இதே மாதிரி நடக்கிற கூட்டணி இதுகளில் திரும்பியும் அண்ணாமலையை லோக்சபா எலெக்ஷன் போதும் திருப்பி கூப்பிட்டுக்கலாம், கூட்டணிக்கும் போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திராவிட கட்சிகள் மாதிரி இல்லாமல் ஒரு தேசிய சிந்தனைக்குள் உடைய ஒரு இந்த ஸ்டேட் பார்ட்டியாக செயல்படுவாருங்கிறதான் தெரியுது. பார்ப்போம். அண்ணாமலையுடைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறப்ப சிஎம்மோட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேமிலி வந்து டோட்டலாக ஒரு ஃபேமிலியோட கர்நாடகா போனார். தேவகவுடா அவர்கள் வீட்டில் போய் ஒரு சந்திப்புலாம் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். இதற்கும் பாஜகவுடனான கூட்டணிக்கும் அங்கே எதுவும் பேசப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத நம்மளுக்கு இல்லை. அதை தான் நம்ம மையப்படுத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது எங்கேயாவது ஒரு மையப்புள்ளி யார் மூலமாக தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. அது வந்து தேவகவுடா கூட இருக்கலாம். ஸோ பேசியிருக்காங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. கூடுமான வரைக்கும் அந்த அறிவிப்பு இன்னும் வெகு விரைவில் என்டிஏவை நோக்கி நகர்வு திமுகவின் நகர்வுங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நேற்றோட அறிக்கை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஏன் வந்து இந்தியா கூட்டணியோடைய இதில் வந்து நான் கலந்துக்கலைங்கிறதையும் சொல்லிட்டு பாஜகவை எதிர்த்து எஸ்ஐஆர்லேருந்து எத்தனை பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்துட்டு பேசியிருக்கோம், கொள்ள கொடுத்துருக்கோம். அந்த கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளை வந்துட்டு நான் நிச்சயமாக வரவேற்பேன், ஆதரிப்பேங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதுதான் அதாவது என்னென்னா தன்னோட இன்னொரு 4-5 பேர் யாரையாவது கூட்டு போகலாமாங்கிற ஒரு இதில் கூட இருப்பார். பட் ஆனால் இந்தியா கூட்டணி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இல்லாமல் ஆயிடுச்சு. இனிமேல் புதுசாக தான் இப்போ நேற்றுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி சமூக நீதி ஏதோ ஒன்று புதுசாக ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்று சொல்லிட்டார். அதன் மூலமாக எனக்கு இந்த பதவி கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது நியூ ஃபார்மேஷன் தான் ஆகும். இந்தியா கூட்டணி வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கிராப்டு தான். ஸோ அதனால் முன்னெடுப்புகளை எடுத்திருக்கோன்னு ஸ்டாலின் சொன்னாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து அரசியலோட முக்கியமான மையப்புள்ளி அதிகார மையம்
அதிகாரம் வேணுங்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த தடவை திமுகவுக்கு. இல்லை அதை எப்படிங்கிறத பார்க்கணும். நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு புயலே வந்து கிளப்பி இருக்குது. பிரேம் சக்கரவர்த்தி பேசினதில் இருந்து கூட்டணின்னு ஒரு விஷயம், அங்கே ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. சிபிஐ வந்து சிபிஎம்மும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி. மாநிலங்களவை எம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது சம்மந்தமாக ஆதரவு கேட்டு எங்ககிட்ட நீங்கள் யாரும் எதுவும் பேசவும் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் என்கிட்ட பேசியிருக்காரு, பட் ஆனால் கூட்டணி பற்றி திருமாவளவன் பேசுகிறதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஆஃப் ஆகிட்டார் டோட்டலாக. இல்லை தான் சிபிஐ, ஏன்னா சிபிஐ சிபிஎம் எந்த விதமான கருத்துக்களையும் தெரியலாம். ஏன்னா ஆட்சியில் ஒன்றும் அவங்க பங்கெடுக்கிறது இல்லை. ஸோ இவங்க ஆட்சியில் பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய லெவலுக்கு அவங்க பேசிடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஒரு சிபிஐ சிபிஎம் எப்போ வேணால் வெளியில் போகக்கூடும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவோட கூட்டணி போகுங்கிற பட்சத்தில் சிபிஐ சிபிஎம்முக்கு வந்து சர்வைவல்ங்கிறது தாவேக்காவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதையும் புரிந்து தான் அவங்க பேசுவாங்க. ஏதோ ஒரு கருத்து, ஒரு மாற்று கருத்தை வைக்கணுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போது டிஆர் பாலு கூட பேசியிருக்காரு நேற்று. தாவேக்காவினுடைய ஆட்சி வந்துட்டு கவிழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த விஷயத்தை நான் நேரடியாக ஸ்டேஜில் சொல்ல முடியாது, என்கிட்ட தனியாக பேசுகிற யாருக்கான அதை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்கும் இந்தியாவோட அவங்க போகிறதுக்குமான ஒரு சின்ன ஒரு கனெக்ஷனாக பார்க்கலாமா? அதான் இன்றைக்கி அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போதைக்கு வந்து 234ல் 229 தான் ஃப்ளோரு. ஸோ அதில் 230ன்னு வச்சாலும் 115 தான். ஆல்ரெடி வந்து அவங்க 5 சீட்டு கூடவே தான் இருக்காங்க. ஸோ இந்த வேக்கண்டான இடங்களுக்கு திரும்பி எலெக்ஷன் வச்சு வந்தால் அதில் ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணலாமா, இல்லை அதில் ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை கடைசி வரைக்கும் அது இல்லாமல் சிபிஐ சிபிஎம் வெளியில் எடுத்துட்டாங்கன்னா மைனாரிட்டி ஆகிடும். அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகாது. ஸோ அது திரும்பியும் 230ன்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் அதில் 115. ஸோ இவங்க 2 பேரையும் வெளியில் எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பி வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? எப்படியும் இந்த 6 மாதத்துக்கு ஒன்றும் இல்லை, 6 மாதத்துக்கு கட்சி நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அதை கொண்டு வர முடியுமா? இதுக்குள்ளே இந்த எலெக்ஷன் தான் எகெயின் இந்த இப்போ பதவி விலகின அந்த தொகுதிகளையும் திருப்பி தாவேக்கா வெற்றி பெறுகிறது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி அந்த எலெக்ஷன் முடிஞ்சு எதாவது இதை மாதிரி ஏதாவது ஒரு கழகம் ஏற்படுத்தி சிபிஐ சிபிஎம் வெளியில் வர சொல்லி ஏதாவது பண்ணலாம். இல்லை நாளைக்கு அமைச்சரவையிலேருந்து விலகி திருமாவளவன் அவர்கள் கூட வெளியில் வரலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கடினமான சூழல் தான் விஜய்க்கும். ஸோ ஆட்சி அமைச்சிட்டாரே தவிர அது ஒரு முள் படுக்கை தான். அதில் வந்து எப்போ வேணால் எது வேணால் நடக்கலான்னு ஒரு சூழ்நிலை தான். அதை தான் டிஆர் பாலுவும் வெளிப்படுத்துகிறார். நிச்சயமாக அவங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. வணக்கம்.